சின்ன வயசுலேயே இருக்கும் பொழுது அவங்க வந்து ஸ்ரீலங்காவில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க ஒரு டெக்ஸ்டைல் கடை வச்சு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி நான் 15 வயசு இருக்கும்பொழுது எங்கள் அப்பா இறந்துட்டாங்க. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எங்கள் பக்கத்தில் இருந்துட்டு நிறைய பேர் கள்ள தோணி இல்லைன்னு சொல்லுவாங்க. அதாவது போட்டில் தான் ஸ்ரீலங்காவுக்கு முதல்ல போயிருக்காங்க. ஒரு கடினமான ஒரு பாதை எடுத்து தான் அவங்க அந்த ஸ்ரீலங்காவுக்கு போயிருக்காங்க. அதாவது கள்ளத்தோணியில் தான் முதல்ல போயிருக்காங்க. பட் ஒரு குடும்பத்தை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காக என்னுடைய தகப்பனார் எடுத்த அந்த பெரிய ரிஸ்கை இன்னைக்கு நினச்சி பார்த்தா எனக்கு ஒரு மெய் சிரிக்க வைக்குது. அப்படி ஒரு காரியத்தை அவங்க பண்ணியிருக்காங்க. அதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சாக்ரிஃபைஸ் இஸ் லைஃப். ஒரு வருஷத்துக்கு ஒரு மாதம்தான் இங்கே வருவாங்க சொந்த ஊருக்கு. மீதி 11 மாதங்களும் அவங்க அங்கே அந்த தொழிலை பார்த்துட்டு எங்களை குறித்து அவ்வளோ ஒரு கரிசனையோட ஒவ்வொரு வட்டிக்கும் உங்கள் வரச்சிலையும் பார்த்தீங்கன்னா அவ்வளவு எல்லாருக்கும் தேவையான பொருட்களாக வந்து கொண்டு வருவாங்க. அப்படி ஒரு நல்ல தந்தை. அதாவது ஒரு தகப்பன்னா அப்படி ஒரு அன்பு, ஒரு கிரேட் பர்சனாலிட்டி. ஆனால் ரொம்ப வந்து நேரத்தில் கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோவப்படுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு என்ன சொல்றாங்கன்னா, இந்த பிள்ளைங்களோட ஒரு மாசம் தானே நம்ம இருக்க போறோம், அப்படி இருப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ளே எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். அதனால அது ஒரு பக்கத்துல அவங்க நெருக்கிச்சில இருந்தாலும் எங்கள்கிட்ட கோவப்படுவாங்க. நான் கூட நினைக்கிறது ஏன் அப்பா இப்படி கோவப்படுறாங்க அப்படின்னு. அந்த 11 மாதங்கள் எங்களை புரிஞ்சு இருக்கணுமேங்கிற ஒரு வருத்தம் அவங்கள எங்களோட இருக்கிற நேரத்துலேயே அது அவங்களுக்கு இருக்கும். அது ஒரு நல்ல பாண்டேஜ். அதாவது ஒரு ஃபாதர் சன் அந்த பாண்டேஜ் அவ்வளவு நல்லா இருக்கும் பார்த்துருங்க. அதாவது எந்த ஒரு காரியத்தையும் அவங்களே முன்னோடியாக இருந்து செய்வாங்க. ஆமாம், அதாவது வேற யாரையும் வச்சு செய்யணும்னு நினைக்க மாட்டாங்க, தானே அதை செய்வாங்க. அது எனக்கு இன்னைக்கு அது ஒரு பெரிய ரோல் மாடல் தான். ஏன்னா என் லீடர் எப்படி இருக்கணும்னா, he only he knows the way, the leader he knows the way and he goes the way and he shows the way. அப்படி ஒரு கிரேட் பர்சனாலிட்டி எங்களுடைய அப்பா. ஏன்னா அவங்களே அதை அவங்களுக்கு தெரியும், அது செஞ்சு காமிக்கிறதுக்கு அவங்களே அந்த பாதையை அமைப்பாங்க, அப்புறம் அதை சொல்லி காமிப்பாங்க. அப்படி ஒரு கிரேட் பர்சனாலிட்டி. நிச்சயமா அவங்க என்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ரோல் மாடல். இன்னைக்கு நான் இவ்வளவு பெரிய நிர்வாகி ஆகியிருக்கேன்னா அது காரணம் என்னுடைய அப்பா ஒரு கிரேட் ரோல் மாடல். ஏன்னா அதனாலதான் பாருங்க, நான் ஒரு எஃப்எம்சிஜி பிசினஸ்ல அவங்களுடைய ரோல் மாடல் எடுத்துட்டு தான் இன்னைக்கு நிறைய என்னுடைய இந்த 20 ஆண்டு பயணத்துல பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளை நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். எல்லா பிரச்சனைகளுமே எனக்கு அது ஒரு பாடத்தை தான் கற்றுக் கொடுத்தது வழியே. எனக்கு அந்த தோல்விகளா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு பிரச்சனைகளா இருக்கலாம், கஷ்டங்களா இருக்கலாம், எல்லாமே எல்லா விஷயத்துலையுமே நான் ஒரு பாடத்தை நான் கற்றுக்கிட்டேன். ஒன்லி இதெல்லாம் என்னுடைய அப்பாவுடைய ஒரு குணாதிசயம் தான். நல்ல ஒரு தகப்பனார், எங்களை நல்ல அழகா வழி நடத்தாங்க. நான் ஒரு 15 வயசு தான் வரைக்கும் தான் அப்பாவை பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் அவங்க இறந்துட்டாங்க. இருந்தாலும் கூட இன்னும் அவருடைய அந்த நினைவுகள் பார்த்தீங்கன்னா இன்னும் பசுமையா இருக்கு. அது அழகா, அதாவது ஒரு எதுலையுமே ரொம்ப இன்வால்வ்டா பண்ணுவாங்க. எந்த காரியத்தை பண்ணாலும் ஒரு அஃபெக்ஷனேட்டா இருக்கிறதுலையும் ஒரு இன்வால்வ்டா இருப்பாங்க. ஒரு வேலை செஞ்சா கூட முழுமையா அதை 100% பெர்ஃபெக்ஷனோட செய்யணும்னு நினைப்பாங்க. அதே மாதிரி எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அதுல வெற்றி அடையணுங்கிற ஒரு வெறி அவங்ககிட்ட இருக்கும். அதே அந்த வெறி என்கிட்டயும் இருக்கு, அதே ஒரு குணாதிசயமே என்கிட்ட இருக்கு. இதெல்லாம் அப்பா கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டா. ஒருவேளை 15 வயசுல அப்பா நான் இழந்தாலும் கூட he lives in me. எனக்குள்ள அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு நான் நம்புறேன். And he's a great father. I really admire him.